மொழி வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இனிமேல வரக்கூடிய உலகத்துல நம்ம எவ்வளவு அளவுக்கு கம்யூனிகேட் பண்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு தான் நம்மளுக்கு வெற்றி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்றது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். குழந்தை ஸ்கூல்ல சேர்ந்த உடனேவே இங்கிலீஷ்ல பேசணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மொழியில புரிஞ்சுக்கக்கூடிய பகுதிங்கிறது பெரிய பகுதி, பேசக்கூடியது இல்லை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி அதுல ஒரு 10 இல்லைன்னா 12% தான் இருக்கும். ஸோ எப்பவுமே முதல்ல தாய்மொழி நல்லா பதிவாக்க விடுங்க. சிந்தனை தாய்மொழியில இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் கத்துக்கக்கூடிய அனைத்து மொழிகளும் அவங்களுக்கு ஈஸியா பதிவாகும். ரெண்டாவது விஷயம், ஆர்டிஃபிஷியலா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அனுப்பிச்சு நீங்க குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாது. எந்த மொழி அவங்க அதிகமாக கேட்குறாங்களோ அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மூளை ரெடி ஆகும். ஸோ அதனால் இஃப் யூ வாண்ட் டு டீச் இங்கிலீஷ், ஒரு குழந்தைக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கிலீஷ் அடிக்கடி கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இதுக்கு ஆடியோ புக்ஸ்ன்றதும் இருக்குது. இல்லைனாலும் குழந்தைங்க விளையாடும் போதே சின்ன சின்ன விளையாட்டுகளில் இங்கிலீஷை அறிமுகப்படுத்தலாம். அதே போல் நீங்களுமே ரொம்ப இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசலை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே உன் பையன் கொண்டான்னு சொல்கிறதுக்கும் தம்பி பிரிங் யூ பேக் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சின்ன சின்ன வார்த்தைகளுமே அவங்க இங்கிலீஷ் காதில் பதிவாயிட்டு இருந்து, காது மூலமாக எடுத்து மூளையில் பதிவாயிட்டு இருந்தது அப்படின்னா அதை பயன்படுத்துறதுக்கு அவங்களும் தயங்க மாட்டாங்க. மொழி வளர்ச்சி அப்படின்றது எழுத்து மூலமாக உடனே வராது. பேச்சுக்கு உண்டான மொழி வேற, எழுத்துக்குண்டான மொழி எப்போவுமே வேற. ஸோ அதனால் முதல்ல கவனிக்கும் திறன், ரெண்டாவது பேச்சு திறன், மூணாவது படிக்கும் திறன், நாலாவது தான் எழுத்துக்கு போகணும். ஏதாவது ஒரு ஸ்கூலில் அடிக்கடி ரைட்டிங் மட்டும் பண்ணுறாங்க, குழந்தை போர்டில் இருக்கிறது காப்பி பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா அதோட பேச்சு திறன் அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் எழுத்துக்கு முதல்ல போயிட்டீங்கன்னா பேச்சு குறைவாயிடும். நல்ல கம்யூனிகேஷன் வரணும் அப்படின்னா முதல்ல கவனிக்கட்டும், ரெண்டாவது அதுக்கு உண்டான பேச்சு விளையாட்டுகள் மூலமாக அவங்களுக்கு வரும், மூணாவது அந்த மொழியை வளர்த்திக்கிறதுக்கு உண்டான புக்ஸ் அவங்களுக்கு நிறைய ரீடிங் கொடுக்கலாம். ஸ்டோரி புக்ஸ், கதை புக்ஸாக கூட இருக்கலாம், காமிக்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ரீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய புது வார்த்தைகள் கற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் சிந்திச்சு எழுதக்கூடிய பழக்கம் வரும். காப்பிங் வேறு, எழுத்து வேறு. ஸோ அதனால் அவங்க வெறுமா காப்பி பண்ணுறாங்க அப்படின்னா அது மொழி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணாது. சிந்திச்சு எழுதுறாங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். இந்த 4 ஸ்டெப்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா குழந்தை நல்லா எஃபெக்டிவாக ஒரு மொழியில் பேசும், அதை நல்லா பயன்படுத்தும்.